ரூ. 20க்கும் வாய்ப்பு இருக்க இடங்கள்ல 50, 100ன்னு மிகப்பெரிய அளவில் தவறு அதில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த தவறுங்கிறது இது வந்து அந்த யானை நீங்க பெருசாலாம் போகணும். நைட்டு 10 மணிக்கு மேல போனீங்கன்னா ஆமா ரேட் எவ்வளவு விக்கிறாங்கன்னு நீங்க அது பிளாக் சேல்ஸ். இன்னொன்னு வந்து முக்கியமா விடுமுறை நாட்கள் வந்து டாப் லெவல்ல போகும். ஆமா இதெல்லாம் பிளாக் சேல்ஸ். நீங்க சொல்றது வந்து பிளாக் சேல்ஸ். அதை வந்து கடையை முன்ன பிறகு வெளியில் அதுக்கும் டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய ஊழியருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நிறைய பேர் வாங்கிட்டு அவங்க வந்து வாங்கி வச்சிருவாங்க. கடை ஊழியர்களை மிரட்டி அச்சுறுத்தி இந்த பார் நடத்தக்கூடிய மதுக்குடிப்பவங்க நடத்தக்கூடியவங்க அரசியல் பின்புலத்தோடு இருப்பாங்க. அவங்க மிரட்டி அந்த ஊழியர் சாதாரண ஊழியராக இருப்பா அவன்கிட்ட கேட்டு ஒரு 10 கேஸ் 10 பெட்டி வாங்கி வச்சு பிளாக் சேல்ஸில் விற்பாங்க. பல கடைகள் நடக்குது. 10 மணிக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி இரவு 10 மணிக்கு மேலே நடக்குது. காலையில் 12 மணிக்கு கடை திறப்பதற்கு முன்னாடி வரலும் நடக்குது. அப்போ எல்லாம் ரேட்டு என்ன ரேட்டாக இருக்கும்? ரூ. 150 விற்கக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து 250 7 மணிக்கெல்லாம் கிடைக்குது. அப்போ வந்து ரூ. 200 250 கூட வைப்பான். அவனுக்கு என்ன அரிஞ்சிருக்கோ அதை பொறுத்து அந்த ரேட்டை வந்து அவங்க கேட்டு மிரட்டி வாங்கக்கூடிய இடம்.